அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைந்துள்ளன, மிதுன ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும், தடுக்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன். அதிநட்பு கிரகமாக சூரியனும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்மராசி அவரது நட்பு வீடாக அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. சூரியனுடைய பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியின் பார்வையில் நிச்சயமாக நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் தனியும் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த இணைவானது ஏற்படுகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சூரியனும் சனியும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரக நிலைகளும் ஒரே இடத்தில் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சனி சஞ்சரிக்கும் போது அவருடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் என்பதால் தான் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. சூரியனை பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடமான சகாயஸ்தானம் தைரியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் வருவது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் சூரியன் பொதுவாகவே 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் அலைச்சல் சிரமம் தடை உள்ளிட்ட காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் 3ஆம் இடமான தைரியஸ்தானம் சகாயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக செயல்படக்கூடிய சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அனைத்தும் குறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே நீங்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக சனியின் அமைப்பு காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சனியின் சிறப்பு பார்வை மிக வலுவாக 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சப்தம பார்வையால் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். உத்தியோகம் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பகை உணர்ச்சிகள் அனைத்தும் நிச்சயமாக விலகுவதோடு மட்டுமல்லாது தோழமையும் நட்பும் இணக்கமும் பாராட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படுகிறது. எனவே உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய வெகுவாரியான பிரச்சனைகள் அனைத்தையும் குறைத்து நல்ல வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை
சப்தம பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் சனி நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைக்குங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு ராசியின் அதிபதியான புதனும் விலகி இருப்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனுடன் சேர்த்து சனியினுடைய சப்தம பார்வை தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் தடைகள் அனைத்தும் விலகும். அது மட்டுமல்லாது 6ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்துல கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் அலைச்சல் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களும் மிக எளிதாக நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க சனி. சனியினுடைய சகாயஸ்தான சப்தமஸ்தான மற்றும் ஜீவனஸ்தான பார்வைகள் காரணமாக நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. அதிலும் தைரியஸ்தான பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சிகள்ல கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் சுக்கிரன் அஷ்டமத்தில் பெற்றிருக்கிறார். எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு பல்வேறு வகையில சிந்தித்து அதற்கு முடிவெடுக்கும் போது மட்டும்தான் சாதகமாக அமையும். இல்லை என்றால் பொறுமையாக இருந்தாலே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் சூரியனும் மற்றும் சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 2 கிரகநிலைகளும் 9ல் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் சாதகமாக இல்லை என்றாலும் கூட உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் வரவுக்கு மீறி செலவு செய்வதில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. விரைய செலவுகள் அதிகரித்தால் நிச்சயமாக சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே விரைய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கால்நடை அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் குரு. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் அஷ்டமத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.